அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் தொழுகையினுடைய ரக்காத்துகள் எத்தனை, எந்தெந்த நேரத்தில் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும், அதுவும் தினமும் நாம் எத்தனை முறை தொழ வேண்டும், அதனுடைய பற்றிய நாம் இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். கவனமாக கேட்போமா இன்ஷா அல்லாஹ். நாம் தினமும் காலையில் தொழுகிறோம். அந்த காலையினுடைய தொழுகையினுடைய பெயர் பார்த்தால் ஃபஜர் என்று சொல்லப்படும். அந்த ஃபஜருடைய தொழுகையில் 4 ரக்காத்துகள் தொழப்படும். 2 ரக்காத் சுன்னத்தும் 2 ரக்காத் ஃபர்லையும், அதாவது 2 ரக்காத் ஃபர்ஸையும் நாம் தொழ வேண்டும். ஃபஜருடைய ரக்காத்தை மொத்தம் 4 ரக்காத்துகள். அந்த 4 ரக்காத்தில் 2 ரக்காத் சுன்னத்தும் 2 ரக்காத் ஃபரஸும் தொழ வேண்டும். அந்த சுன்னத்தான தொழுகை நாம் தனியாகவும், ஆண்கள் நாம் மசூதியில் போய் ஃபர்லை ஜமாத்தோடு தொழ வேண்டும். முடிந்தால் சுன்னத்தை நாம் அங்கேயும் தொழ வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் கூட நாம் சுன்னத்தை தொழுது கொண்டு போகலாம். ஆனால் ஃபர்லுடைய தொழுகை நாம் கண்டிப்பாக மசூதியில் ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும். பெண்கள் வீட்டிலேயே 2 ரக்காத் சுன்னத்தும் 2 ரக்காத் ஃபர்ஸையும் தொழ வேண்டும். பெண்களுக்கு ஜமாத் தேவையில்லை. அதே போல் லுஹருடைய தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்றால், லுஹருடைய தொழுகையில் 12 ரக்காத்துகள் தொழ வேண்டும். 4 ரக்காத் சுன்னத்தையும் 4 ரக்காத் ஃபர்ஸையும், அதன் பிறகு 2 ரக்காத் சுன்னத்தையும், அதன் பிறகு 2 ரக்காத் நஃபீலையும் தொழ வேண்டும். லுஹருடைய ரக்காத்துகள் எத்தனை? மொத்தம் 12 ரக்காத்துகள். அதே போல் அசருடைய தொழுகையில் நாம் எடுத்துக்கொண்டால் 4 ரக்காத் சுன்னத்தையும் 4 ரக்காத் ஃபர்ஸையும் தொழ வேண்டும். அசருடைய தொழுகையில் 4 ரக்காத் சுன்னத், அது கைர முஅக்கதா என்று சொல்லப்படும். கைர முஅக்கதா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருடைய தொழுகையில் சில நேரத்தில் 4 ரக்காத் சுன்னத்தை தொழுவார்கள், சில நேரத்தில் தொழமாட்டார்கள். அதனால் கைர முஅக்கதா என்று சொல்லப்படும். அதே போல் மக்ரிபுடைய தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் என்றால், மக்ரிபுடைய தொழுகையில் மொத்தம் 7 ரக்காத்துகள். முதலில் நாம் 3 ரக்காத் ஃபர்ஸை, அதாவது ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டும். நாம் எந்த ஃபர்ஸை எடுத்தாலும் ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும் ஆண்கள். ஆனால் பெண்கள் வீட்டிலேயே தனியாக தொழ வேண்டும். அதன் பிறகு 3 ரக்காத் ஃபர்ஸை தொழுத பிறகு மக்ரிபுடைய தொழுகையில் 2 ரக்காத் சுன்னத்தையும், அதன் பிறகு 2 ரக்காத் நஃபீலையும் தொழ வேண்டும். அதாவது ஃபஜருடைய தொழுகையில் 4 ரக்காத், 2 சுன்னத், 2 ஃபர்ஸ். அதன் பிறகு லுஹருடைய தொழுகையில் 12 ரக்காத், 4 சுன்னத், 4 ஃபரஸ், அதன் பிறகு 2 சுன்னத், 2 நஃபீல். அசருடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் 4 சுன்னத், 4 ஃபர்ஸ், மொத்தம் 8 ரக்காத்துகள். மக்ரிபுடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை ரக்காத்துகள்? மொத்தம் 7 ரக்காத்துகள். 3 ஃபர்ஸையும் 2 சுன்னத்தையும் 2 நஃபீலையும். அதே போல் இஷாவினுடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 17 ரக்காத்துகள். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலை, என்ன ஹஸரத் 17 சொல்கிறாங்களே, நாங்கள் இவ்வளோ நாளாக 13 7 தான் தொழுது கொண்டிருக்கிறோமே என்று. அதில் முதலில் 4 ரக்காத் சுன்னத்தை கைர முஅக்கதா. கைர முஅக்கதா என்றால் நான் சொன்னேன் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் தொழுவார்கள், சில நேரத்தில் தொழ மாட்டார்கள். அதற்கு கைர முஅக்கதா என்று சொல்லப்படும். முதலில் 4 ரக்காத் இஷாவில் 4 ரக்காத் சுன்னத்தை கைர முஅக்கதா, அதாவது 4 ரக்காத் சுன்னத்தை தொழ வேண்டும். அதன் பிறகு 4 ரக்காத் ஃபர்ஸை ஜமாத்தோடு தொழ வேண்டும். அதன் பிறகு 2 ரக்காத் சுன்னத், 2 ரக்காத் நஃபீல், அதன் பிறகு 3 ரக்காத் வாஜிபுல் வித்தர், அதன் பிறகு 2 ரக்காத் கடைசியில் நஃபீலை தொழ வேண்டும். மொத்தம் 17 ரக்காத்துகள். இப்போது நாம் தொழுகையினுடைய ரக்காத்துகளை நாம் தெரிந்து கொண்டோம். இதை நாம் அப்படியே அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் அனைவரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.